கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம ப்ராப்ளத்தை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவிலேருந்து கண்டினியூஷன். டிசைனிங் அண்ட் அல்காரிதம்ஸ் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் கிவன் நம்பர்ஸ் அண்ட் டிஸ்பிளே த ரிசல்ட். பயிற்சி, அதாவது ப்ராப்ளம். ஒரு எண்ணின் வர்க்கம் கண்டுபிடித்து அதன் விடையை கண்டுபிடிப்பதற்கான நிரல் நெறிமுறை எழுதுக. அதாவது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதணுன்னாங்க. அதுக்குன்னு ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். ஸ்டெப் 1, ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஸ்டெப் 2, கெட் த இன்புட் எக்ஸ். ஸ்டெப் 3, calculate the square root by multiplying the input value square root x into x. Step 4, display the result square. Step 5, stop. ஸ்டெப் 1 என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டெப் 2ல் எக்ஸுங்கிற வேல்யூவை இன்புட்டாக கொடுக்குறாங்க. ஸ்டெப் 3ல் அதாவது எக்ஸோட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறோம். நம்ம இன்புட்டாக கொடுக்குற எக்ஸோட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறோம், அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஸ்டெப் 4ல் ரிசல்ட்டை ஸ்கொயருங்க அந்த ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறோம். ஸ்டெப் 5 ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணுறோம். Algorithm could be designed to get a solution of a given problem. A problem can be solved in many ways. Among many algorithms, the optimized one can be taken for implementation. அல்காரிதம்ங்கிறது கொடுக்கப்பட்ட சிக்கலுக்கு தீர்வு காணதான் உதவுது. அந்த தீர்வு காண்றதுக்கு பல வழி இருக்குது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண பல வழி இருக்குது. ஒரு ப்ராப்ளத்துக்கு நிறைய பல வகையான அல்காரிதத்தை நம்ம உருவாக்கலாம். அதில் எது நமக்கு ஈஸியாக இருக்கோ அதை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அடுத்தது, an algorithm that yields expected output for a valid input is called algorithmic solution. அதாவது தகுதி வாய்ந்த இன்புட்டுக்கு எதிர்பார்த்த அவுட்புட் கொடுக்குற அல்காரிதம்க்கு பேர் தான் அல்காரிதமிக் சொல்யூஷன். தகுதி வாய்ந்த உள்ளீட்டிற்கு எதிர்பார்த்த வெளியீட்டை கொடுக்கும் நெறிமுறையே நிரல் நெறிமுறை தீர்வு எனப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அல்காரிதமிக்னா என்ன, ப்ரோக்ராம்னா என்ன. அல்காரிதம்னா என்ன, ப்ரோக்ராம்னா என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், அல்காரிதம். Algorithm help to solve a given problem logically. It can be constrained with the program. Program is an expression of algorithm in a programming language. நெறிமுறை, நிரல். நெறிமுறையும் நிரலும் வேறுபாடு. நெறிமுறை சிக்கலை தீர்க்க ரீதியாக தீர்க்க உதவும் மற்றும் நிரலுடன் வேறுபட்டிருக்கலாம். அதாவது அல்காரிதம் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியது, ஆனால் ப்ரோக்ராமோட என்ன பண்ணியிருக்குன்னா வேறுபட்டிருக்கும். கான்ஸ்ட்ரக்டட் வித் த ப்ரோக்ராம். அதாவது அல்காரிதம்ங்கிறது லாஜிக்கலாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடியது, ஆனால் ப்ரோக்ராமோட வேறுபட்டிருக்கலாம். ப்ரோக்ராம்னா என்னன்னு பாருங்கள். நிரல் என்பது நிரலாக்க மொழியில் நெறிமுறை வெளிப்பாடாகும். ப்ரோக்ராம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அல்காரிதத்தோட வெளிப்பாடு தான் நிரல். அல்காரிதம் கேன் பி கேட்டகரைஸ்ட் பேஸ்ட் ஆன் their implementations, மெத்தட், டிசைன்ஸ், டெக்னிக்ஸ், எக்ஸெட்ரா. Algorithm can be implemented by structured or object-oriented programming approach. செயல்படுத்தப்படும் முறை மற்றும் வடிவமைப்பு நுட்பம் ஆகியவற்றை பொறுத்து இதனை வகைப்படுத்தலாம். அதாவது செயல்படுத்தப்படும் முறையையும் வடிவமைக்கும் நுட்பம் இதை பொறுத்து தான் நாம் என்ன பண்ணலாம், இதை பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது அல்காரிதமை கேரக்டரைஸ்டு பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா எதை பொறுத்து பிரிக்கலாம் அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடையும் டிசைனிங் டெக்னிக்கை பொறுத்து பிரிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, இது அல்காரிதம். ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டமைப்பு நிரல் அணுகுமுறை அல்லது பொருள்நோக்கு நிரலாக்க அணுகுமுறையை பயன்படுத்தி இதனை செயல்படுத்த முடியும். Algorithm can be implemented by structure or object oriented programming approach. எது மூலிமா அல்காரிதம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா ஸ்ட்ரக்சர் மூலியமாகவும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். There is no specific rule for algorithm writing, but some guidelines should be followed. Programs should be written for the selected language with the specific syntax.
நெறிமுறைக்கு குறிப்பிட்ட விதிமுறைகள் கிடையாது, ஆனால் சில வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும். அல்காரிதத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது எழுதுறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது, ஆனால் சில கைட்லைன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாயிண்ட், ப்ரோக்ராமில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது நெறிமுறை எழுதுவதற்கு எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது, ஆனால் சில வழிகாட்டுதலை பின்பற்றணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, ப்ரோக்ராம் should be written for selected language with specific syntax. தேர்ந்தெடுக்கப்பட்ட மொழியில் குறிப்பிட்ட கட்டளை அமைப்பை கொண்ட நிரலை எழுதலாம். நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு சின்டாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமை எழுதலாம். Algorithm resembles a pseudocode which can be implemented in any language. Program is more specific to a programming language. போலி குறிமுறையை ஒத்திருக்கும் இதை எந்த கணிப்பொறி மொழியில் வேண்டுமானாலும் செயல்படுத்தலாம். நிரலாக்க மொழிக்கு மிகவும் குறிப்பிடத்தக்கதாக நிரல் இருக்க வேண்டும். அல்காரிதத்தில் இருக்கிற சூடோ கோட், அதாவது அல்காரிதத்தில் இருக்கிற போலி குறிமுறை, அதாவது அல்காரிதத்தில் இருக்கிற போலி குறிமுறை சூடோ கோடை எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேணாலும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதாவது போலி குறிமுறையை ஒத்திருக்கும் இதை எந்த கணினி மொழியில் வேணாலும் செயல்படுத்தலாம். அதாவது போலி குறிமுறை எந்த கணினி வேணாலும் செயல்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. நிரலில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நிரலாக்க மொழிக்கு மிகவும் குறிப்பிட்ட தாக்கம் நிரல் இருக்க வேண்டும். A program is more specific to programming language. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு குறிப்பிட்டத்தக்கதாக ப்ரோக்ராம் இருக்கணும். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் குறிப்பிட்டத்தக்கதாக ப்ரோக்ராம் இருக்கணும். இதுதான் அல்காரிதத்துக்கும் ப்ரோக்ராமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.